ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து முள்ளங்கி சட்னி. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் வந்து ஒரு பக்காவான சைடிஷாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ இது வரைக்கும் நல்லா செவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதுவும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுத்தது இது கூட ஒரு 10 நம்பர் பூண்டு பல்ல சேர்த்துருங்க. இப்போ வறுத்ததை மட்டும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அதே பேனில் திரும்பவும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. அந்த ஆயிலில் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கிங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம். சட்னி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 நம்பரு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு முள்ளங்கி இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ சேர்த்துருங்க. இப்போ முள்ளங்கியை நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், முள்ளங்கி இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் துண்டை வந்து சேர்த்துடலாம். இது வந்து 2 பத்த தேங்காய் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். இதையும் வதக்கணும். அடுத்தது இப்போது சால்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுவும் வதங்கட்டும். கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சட்னி நல்லா தான் இருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி இன்னும் நல்லா வதங்கிடும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த முள்ளங்கி தேங்காய் பத்தை இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையுமே வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம சட்னிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சட்னி அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு இதிலே போட்டுருங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு.